Hello students, welcome to Penguin Tutorials தமிழ். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு நம்ம சேனலுக்கு. ஸோ அந்த குரூப் லிங்க்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வீடியோஸ் போடும்போதெல்லாம் அந்த வீடியோட லிங்கை குரூப்ல ஷேர் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஈஸியாகவே நீங்க சிவில் இன்ஜினியரிங் டிசைனிங் ஃபீல்டில் சூப்பராக லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெக்டாங்கிள், ரொட்டேட் ரெக்டாங்கிள், சர்க்கிள், பாலிகான் இந்த 4 டூலையும் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரியா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் கூட. ஓகேவா? நான் இப்போ ஸ்கெட்சப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ போன வீடியோ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் லிங்க் இருக்குது. ஸோ போய் பார்த்துக்கோங்க, பார்த்துக்கிட்டு வாங்க. சரியா? போன வீடியோவில் நான் இந்த 4ஐயும் பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த 4ஐயும் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பார்க்குறது ரெக்டாங்கிள் டூல். ரெக்டாங்கிள்னா என்ன? செவ்வகம், அவ்வளோதான். சரி, ஓகே. செவ்வகம்னு சொல்றீங்க, அப்ப நான் சதுரம் வரைக்கணுமா, அதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு. சரியா? அந்த கேள்விக்கு விட இந்த இந்த வீடியோல இருக்கு. ஓகேவா? ஓகே. இப்போ நான் வந்து ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டு நான் ஃப்ரண்ட் வியூல வச்சுக்கிறேன், சாரி டாப் வியூல வச்சுக்கிறேன். ஓகேவா? வச்சுட்டு நான் என்ன பண்றேன்னா ஒரு பாயிண்டை செலக்ட் பண்ணி அப்படியே டிராக் பண்றேன். ஓகே. இப்போ இது என்னது ஆக்சுவலி? இது வந்து ஒரு ரெக்டாங்கிள். நீங்க கேட்கலாம் ஸ்கொயர் எப்படி டிரா பண்றது அப்படின்ட்டு. நான் என்ன பண்றேன், நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். இந்த டைமென்ஷன்ல என்னென்ன வருதுன்னு பாருங்க. நான் இப்ப கிளிக் பண்ண உடனே அங்க பாருங்க, நான் கிளிக் பண்ணி அப்படி டிராக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பாத்தீங்களா? இந்த மாதிரி நான் டிராக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஸ்கொயரா வேணும். அதாவது இது வந்து ஒரு 500க்கு வேணும். 500, 500 கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்கொயரா கிடைச்சிருச்சு. கமா கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? புரியுதா? நான் 500ங்கிறது சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்குறேன். 5 மீட்டரா தான் இப்போ கன்வெர்ட் ஆயிருக்கும். புரியுதா? நீங்க எந்த யூனிட்லாம் பார்க்கல அப்படின்னா நான் வந்து ஸ்டார்டிங் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். சரியா? ஸோ ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு வாங்க. ஓகேவா? நான் வந்து சென்டிமீட்டர்ல ட்ரா பண்ணியிருக்கேன், அதனால 500 கொடுத்துருக்கேன். இப்போ இது 5க்கு 5 மீட்டரும் 5 மீட்டரும் இதில் இருக்குது. ஓகேவா? இது 5, இது 5. ஓகேவா? இது நான் ஒரு ரெக்டாங்கிளில் போடுறேன். அதாவது இது நீங்க பாருங்க, டிராக் பண்ணிக்கிட்டு நீங்க என்ன தெரியுமா பண்ணணும், அந்த டைமென்ஷனை பார்த்துக்கோங்க. இந்த 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 டைமென்ஷனை பார்த்துக்கோங்க. சரியா? நான் இப்போ 500 கொடுக்குறேன். 500 கொடுத்ததுக்கு அப்புறம் கமா கொடுக்கணும். ஒரு கமா கொடுத்துக்கிட்டு அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு 450 கொடுக்குறேன். புரியுதா? அகைன் நான் சொல்றேன் பாருங்க. நான் வந்து இப்போ பாருங்க, ஒரு 500 எடுத்துக்கிட்டேன்னா ஒரு 600 எடுத்துக்கோமே. 600 கமா அடுத்து என்ன பண்ணலாம், ஒரு 300. இப்போ இது ஒரு ரெக்டாங்கிள் ஆயிடுச்சு, ஒரு ஸ்கொயரா ஆயிடுச்சு. புரியுச்சா? இதை நான் இப்போ இந்த ஐசோமெட்ரிக் வியூல பார்க்கும்போது எனக்கு வந்து கரெக்டாக அந்த சர்ஃபேஸ் வந்து தெரியும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ரெக்டாங்கிள் வச்சு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பை ட்ரா பண்ணணும். இதில் இன்னொரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா ரொட்டேட் ரெக்டாங்கிள்னு சொல்லுவோம். நான் அதை டிலீட் பண்ணிடுறேன். டிலீட் பண்ணிட்டு ரொம்ப ஜூமுக்கு போய்க்கிறேன். ஓகே ஃபைன். இதில் ரொட்டேட் ரெக்டாங்கிள் ஒன்று இருக்குது. இந்த ரொட்டேட் ரெக்டாங்கிள் என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் வந்து ஐசோமெட்ரிக் வியூ எடுத்துக்கிறேன் ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக. இதான் ஐசோமெட்ரிக் வியூ. சரியா? இது டாப் வியூ. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாசிட்டிவ்லேயே ட்ரா பண்ணுறேன். ஓகே, நான் அதில் கிளிக் பண்ணுறேன். இப்போ இதோட லென்த் எனக்கு நான் வந்து மேனுவலாக கொடுக்கணும்னு நினச்சா கூட நான் 200 கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க 200 கொடுத்துக்கிறேன். கொடுத்த உடனே அது வந்து ரொட்டேட் ஆகுது. இப்போ இதில் வந்து பாருங்க, அந்த ஒரு சின்ன ஒரு ஆர்க் மாதிரி வருது பார்த்தீங்களா, ஒரு டாட் டாட் டாட். இப்போ நான் வந்து லென்த் கொடுத்துட்டேன். இன்னைக்கு விட்டம் ஆங்கிள் இங்கே கேட்குது பார்த்தீங்களா. ஸோ நான் விட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 300 கொடுத்துக்கிறேன். 300 கொடுத்துக்கிட்டு ஆங்கிள் வந்து ஒரு 45 டிகிரி கொடுத்துக்கிறேன். வந்துருச்சா? இப்போ இது வந்து ஒரு ரெக்டாங்கிள், அதாவது ரொட்டேட் பண்ணி ரெக்டாங்கிள் நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம். புரிஞ்சுச்சா? ஸோ ரொம்பவே ஈஸி தான். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சர்க்கிள் டூல். சர்க்கிள் டூல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணி இப்படி ட்ரா பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இதுதான் சர்க்கிள். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. எனக்கு சர்க்கிள் வந்து ரேடியஸில் தான் ப்ரோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த ரேடியஸுக்கு நான் வந்து அகைன் இதில் ஒரு 100 ரேடியஸ் வேணும் அப்படின்னா 100 கொடுத்துட்டேன். புரியுதுச்சா? ஸோ இதான் ரேடியஸ்ன்னு சொல்கிறது. இதில் இருக்குது எல்லாமே பாருங்கள், ரேடியஸ் இங்கே இருக்குது. அதில் வந்து ஒரு 150 கொடுக்குறேன் அப்படின்னா அதில் இருக்கும். சரி, ஓகே. நான் எல்லாம் ட்ரா பண்ணிட்டேன் ப்ரோ. நான் ட்ரா பண்ணிட்டேன்.
பட் வந்து நான் தெரியாமல் ட்ரா பண்ணிட்டேன், எனக்கு வந்து இந்த சர்க்கிள் வேணும், எனக்கு நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட ரேடியஸனை கம்மி பண்ணணும். இதோட இந்த சர்க்கிள் எனக்கு வேணும், நான் வந்து 150 ரேடியஸ் கொடுத்தா ட்ரா பண்ணேன். பட் வந்து எனக்கு இதை கம்மி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டோட்டலாக செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே என்டிட்டி இன்ஃபோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த என்டிட்டி இன்ஃபோ டோட்டலாக செலக்ட் பண்ண விட இந்த சைடில் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த செலெக்ஷன் டூல் எடுத்துட்டு தான் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இதில் ரேடியஸ் இங்கே 150 இருக்கு, நான் 100 மாத்திரம் பாருங்க. சின்னதாகிடுச்சா? நான் நகன் ஒரு 50 மாத்திரம் பாருங்க, சின்னதாகிடுச்சா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அகைன் நான் இதை கிளிக் பண்ணுறேன். இதில் செக்மெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. நான் வந்து இப்போ ஒரு 35 செக்மெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த சர்க்கிளோட அந்த இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 100 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஒரு பியூர் சர்க்கிளாக கிடைக்கும். நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்த செக்மெண்ட்ஸ் ஆட் பண்ணிகிட்டே இருக்கணுமோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த செக்மெண்ட்ஸோட இது வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். சரி, நான் இப்போ வந்து ஒரு 20 கொடுத்தேன் அப்படின்னா பாருங்கள், அந்த ஒரு பாலிகானல் சிம்பிள் மாதிரி இருக்குது. சரியா? நான் வந்து ஒரு 50 கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி அகைன் இன்னொரு சர்க்கிளை நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு இதை ட்ரா பண்ணிக்கிட்டேன், அதுக்கப்புறம் அகைன் ட்ரா பண்ணிக்கிட்டேன், தென் புஷ் புல் டூல் எடுத்து ஸோ இந்த மாதிரி சூப்பராக பண்ணலாம். 3ds மேக்ஸில் இந்த மாதிரி பட்டா ஈஸியான சிஸ்டம்ஸ் எல்லாம் கிடையவே செய்யாது. ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ரூட் பண்ணணும்னா 3ds மேக்ஸில் செலக்ட் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு எடிட்டபிள் பாலி கொடுத்து அதில் போய் எக்ஸ்ட்ரூட் எடுத்து பாலிகானை செலக்ட் பண்ணி சர்ஃபேஸை செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இதை எக்ஸ்ட்ரூட் பண்ண முடியும். ஆனால் இது அப்படி கிடையாது, டைரெக்டாக எக்ஸ்ட்ரூட் கொடுத்துருக்குறாங்க புஷ் புல்னு, அதை செலக்ட் பண்ணி அப்படியே தூக்கி விட்டா போதும். அவ்வளோதான். ஸோ ஸ்கெட்சப்பு இதான். 3ds மேக்ஸில் 4 மணி நேரம் ட்ரா பண்ணுற ஒரு வீடாக நான் ஸ்கெட்சப்பில் அரை மணி நேரத்தில் பண்ணிடுவேன். ஸோ அதான் ஸ்கெட்சப்போட ஒரு அட்வான்டேஜ். சரியா? பட் 3ds மேக்ஸ் மாதிரி வராது எந்த சாஃப்ட்வேரும். ஏன்னா ரியலிஸ்டிக் வியூ வந்து அதில் தான் நிறையா கிடைக்கும், செம்மையாக இருக்கும். ஒரு வீடை வந்து ஒரிஜினலாக ஃபோட்டோ எடுக்கிறது எப்படி எந்த ஆங்கிள் ஆனாலும் சூப்பராக பண்ணலாம். டெப்டியாக எடுக்கணும்னா கூட டெப்டியாக எடுக்கலாம். இந்த டீ கடையெல்லாம் இருப்பாங்க, டீ கடை டெப்டியாக தான் இருக்கும் நம்ம வில்லேஜ்லாம். ஸோ அந்த மாதிரிப்பட்ட டீ கடை கூட நம்ம வந்து பர்ஃபெக்டாக பண்ணலாம். சரியா? ஓகே, ஃபைன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாலிகான். இந்த பாலிகானில் சைடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? அதை விட்டுருங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரேடியஸ் மட்டும் ஒரு 50 சென்டிமீட்டர் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? பாலிகான்னா என்ன ஆக்சுவலி? அது வந்து ஒரு சர்க்கிளோட ஆல்டர்னேட் தான். இப்போ இந்த சைடை வந்து நான் வந்து ஒரு 15ன்னு கொடுத்தேன் அப்படின்னா 15 வேண்டாம், ஒரு 6 கொடுப்போம். இதுதான் பாலிகானல். அதோட சைடு வந்து மினிமம் 6 இருக்கணும் பாலிகானலுக்கு. ஸோ நம்ம சின்ன வயசில் வந்து இங்கெல்லாம் படிச்சிருப்போம், இங்கே காலேஜஸ் ஸ்கூல்லலாம் நம்ம படிச்சிருப்போம், பாலிகானல்னு சொல்லுவோம். புரிஞ்சா? ஸோ இதில் என்ன நம்ம இனி அகைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதோட ரேடியஸை நான் வேணும்னா 100 மாற்றிக்கிறேன். செக்மெண்ட் வேணும்னா நான் ஒரு 10 கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த என்டிட்டி ஃபோல இருக்கும். சரியா? இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். சரியா? இந்த டிஃபால்ட் ட்ரை அப்படிங்கிறதுக்கு. சரி, இப்போதைக்கு உங்களுக்கு புரியணுமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வந்து இண்டிகேட் பண்ணேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரியா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு எல்லாமே நம்ம வீடியோஸை பாஸ் பண்ணி விடுங்க. ஸோ எல்லாருமே நல்லா படிக்கட்டும். ஓகேவா? அடுத்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பற்றி ஒன் பை ஒன்னாகவே பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.